ஹே காய்ஸ்! வெல்கம் பேக் டூ அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட் பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் ரிமூவல் பவுடர். ஸோ ஹேர் ரிமூவலுக்காக பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரேசர் யூஸ் பண்ணுவோம், வேக்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஈவன் ட்ரிம்மர் கூட யூஸ் பண்ணுவோம். பட் இது பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா அத ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இத வந்து வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா, ர பக்காவான ஒரு பவுடர் தான். பட் பார்த்தீங்கன்னா, சூப்பரா வந்து ஹேர் ரிமூவ் பண்ணுது. எனக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நம்ம எப்படி வந்து ஹேர் ரிமூவல் கிரீம் யூஸ் பண்ணுவோமோ, அதே மாதிரி இது சூப்பரான ஒரு நேச்சுரல் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்ப தான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்க, இல்ல என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டா பார்த்தீங்க அப்டின்னா, நெறைய பேருக்கு வந்து ரேசர் யூஸ் பண்ணும்போது, நம்ம உடம்புல வந்து நெறைய ரேஷஸ்லாம் வந்துரும். ஏன்னா, ஸ்கின்னுக்கு வந்து அந்த பிளேடு செட் ஆகல அப்டிங்கும்போது, ரேஷஸ் வந்து நெறைய பேருக்கு வரும். அதனால பார்த்தீங்கன்னா, நம்ம ரேசர் யூஸ் பண்ணி ஹேர் ரிமூவல் பண்ணணுமா? அப்டிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்லயே இருக்கும். சிலவங்க வந்து வேக்ஸிங் யூஸ் பண்ணுவாங்க. வேக்ஸிங் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு மெத்தட். ஆனா பார்த்தீங்கன்னா, ஹேர வந்து ரூட்லருந்து ரிமூவ் பண்ணிரும். பட் ஸ்டில் அது வந்து பெயின்ஃபுல்லா இருக்குது. அண்ட் வேக்ஸர வாங்கி நம்ம வந்து ஃபுல் பாடில யூஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா, அது நம்ம ஒரு தனி பெர்சனா வந்து பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இன்னொரு ஆளுக்கு ஹெல்ப்க்கு இருந்தா நல்லாருக்கும். அண்ட் அது எல்லாரும் வந்து கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண மாட்டோம். ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். ஸோ, அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட்ட நான் பார்த்தேன். இது பார்த்தீங்கன்னா, ஆரோமைன் அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து ஹேர் ரிமூவல் பவுடர் கைஸ். வெறும் பவுடர், பக்காவான பவுடர். பட் இது வந்து ஹேர் ரிமூவ் பண்றது எப்படி? ரொம்பவே பார்த்தீங்கன்னா, கன்ஃப்யூஸ் ஆயி உண்மையாவே ஒர்க் ஆகுமா? சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, "நோ பெயின், நோ கெயின்" அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதுல வந்து கண்டிப்பா பெயினே கிடையாது. பட் கெயின் இருக்கு. என்னன்னா, ஹேர பக்காவா ரிமூவ் பண்ணுது. சூப்பரா ஒர்க் ஆகுது கைஸ். பட் யாரெல்லாம் இத யூஸ் பண்ணலாம்? இது எப்படி ஒர்க் ஆகுது? அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல யூஸ் பண்ணியிருக்க இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, தெளிவா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுல வந்து ரொம்ப நம்ம ஸ்கின்ன வந்து அஃபெக்ட் பண்ற மாரி எந்த கெமிக்கல்ஸுமே கிடையாது. ஐ திங்க் இதுல வந்து 2, 3 இன்கிரீடியன்ட்ஸ் சேர்றதுனால தான் பார்த்தீங்கன்னா, அந்த ஹேர வந்து ரிமூவ் பண்ணுது அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ ஹேர் இது எப்படி ரிமூவ் பண்ணுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, வேர்ல இருந்து அதாவது எங்க ஸ்கின் சர்ஃபேஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த தோலுக்கு மேல எங்க எந்த முடி இருந்தாலும், இத அப்ளை பண்ணும்போது அந்த முடிய பார்த்தீங்க அப்டின்னா, அப்படியே வந்து மெல்ட் ஆக்கிருது. இல்லன்னா அந்த முடியோட ஸ்ட்ரக்சரே இல்லாம போய், அது அப்படியே பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆயிருது. ஸோ ரொம்ப ஈஸியாவும் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிர்லாம். அண்ட் இத வந்து நான் ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு வந்து ஸ்கின்ல எந்த பிரச்சனையுமே கிடையாது. லைக் ஒரு சைட் எஃபெக்ட் மாதிரியோ, இரிட்டேஷன் மாதிரியோ, ரேஷஸ் மாதிரியோ எந்த சைட் எஃபெக்ட்டுமே கிடையாது. ஆனா உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ என்ன பண்றீங்கன்னா, நல்லா ஒரு பேட்ச் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கையில இல்லன்னா கால்ல எங்கேயாவது பார்த்தீங்கன்னா, லைட்டா இத அப்ளை பண்ணி கொஞ்ச நேரம் விட்டுருங்க. அது உங்களுக்கு ஸ்கின்ல எந்த அஃபெக்ட்டுமே பண்ணல அப்படின்னு 24 ஹவர்ஸ் பார்த்துட்டு, அதுக்கப்புறமா இத தாராளமா நீங்க வந்து உங்களுக்கு எங்க ஹேர் ரிமூவ் பண்ணணுமோ அங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது கையில, கால்ல யூஸ் பண்ணலாம். அண்டர் ஆர்ம்ஸ்ல யூஸ் பண்ணலாம். ஃபேஸ்ல மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஃபேஸ்ல வந்து இது எப்படி ரியாக்ட் ஆகும்னு தெரியாது. நானுமே பார்த்தீங்கன்னா ஃபேஸ்ல யூஸ் பண்ணல. ஸோ பாடில வந்து நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மத்தபடி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கேர்ஃபுல்லா யூஸ் பண்ண வேண்டிய இடத்துலலாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஸோ சென்சிட்டிவா இருக்கிற ஏரியாஸ்ல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராடக்ட். இதோட கலர் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வரும். ஸோ இதுல வந்து சாண்டல் பவுடர், லிக்கரேஸ் பவுடர் அப்படின்னு பல பவுடர்ஸோட நேம் வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, 100% ஆர்கானிக் அண்ட் நேச்சுரலான ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்டின்னா, ஹேர் ரிமூவ் பண்றது மட்டும் இல்லாம, நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது, நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய டேனையும் ரிமூவ் பண்ணும். ஸோ வெயில் பட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப டேனா இருக்கு. அதுல எந்த ரெமெடி பண்ணிட்டு போல அப்டின்னா கூட, நீங்க ஹேர் ரிமூவ் பண்றதுக்கு இத அப்ளை பண்ணும்போது, டேனையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா, இது ரிமூவ் பண்ணும். அண்ட் அதே மாதிரி நம்ம ஸ்கின்ல வந்து அக்யூமுலேட் ஆயிருக்கக்கூடிய டெட் ஸ்கின் செல்ஸையும் பார்த்தீங்கன்னா, இது சூப்பரா வந்து ரிமூவ் பண்ணிருது. அண்ட் டெட் ஸ்கின் செல்ஸ பத்தி எனக்கு அவ்வளவா தெரியல. பிகாஸ் எனக்கு வந்து அந்த ஸ்க்ரப் பண்ற அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான ஃபீல் வந்து எனக்கு இது யூஸ் பண்ணும்போது கிடைக்கல. பட் 100% பார்த்தீங்கன்னா, இது ஹேர் ரிமூவ் பண்றதுக்கு சூப்பரா யூஸ் பண்ணலாம். ஸோ இது எப்படி நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்த்துரலாம். ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட்டா பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு வந்து ஒரு கண்டெய்னர் மாரி தேவைப்படும். இது பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் இல்லன்னா ஃபைபர்ல எடுத்துக்கோங்க. மெட்டல் யூஸ் பண்ணாதீங்க. இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா, மெட்டலோட நல்லா ரியாக்ட் பண்ணும். அதுக்கப்புறமா அது நல்லா இருக்காது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக்ல ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது எடுத்து போடுறதுக்கும் பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக்ல ட்ரையா இருக்கக்கூடிய ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா, டெமோ காட்டுறதுனால, இந்த மாதிரி கொஞ்சமா வந்து எடுத்துக்கிறேன் இந்த பவுடர. அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்டு பார்த்தீங்கன்னா, இத வந்து ஒரு ஃபேஸ் பேக் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது. ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சின்ன பிரஷ் வச்சு ஒரு டெமோக்காக இந்த மாரி பிரஷ் அப்ளை பண்றேன். நீங்க வந்து நார்மலா கொஞ்சம் பெரிய பிரஷ் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். இப்ப என்னோட கையில பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஹேர் ரிமூவ் பண்ணாமயே வச்சிருந்தேன் இந்த ப்ராடக்ட்ட யூஸ் பண்ணி காட்டுறதுக்காக. ஸோ, அதனால கொஞ்சமா ஹேர் வளர்ந்திருக்கு. ஸோ, அதில தான் பார்த்தீங்கன்னா, நான் வந்து அப்ளை பண்ண போறேன். டைரக்ட்டா பார்த்தீங்கன்னா, தண்ணி வச்சு மிக்ஸ் பண்ணிட்டு உடனே வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது.
இது கையில மட்டும் இல்லாம உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து அன்வான்டட் ஹேர் இருக்கோ, அங்கெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். பிரைவேட் பார்ட்ஸ்ல மட்டும் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்க. ரொம்ப இன்டீரியர் போகாம, சென்சிட்டிவா இருக்குன்னா தயவு செஞ்சு அங்க யூஸ் பண்ணாதீங்க. கை, கால் அந்த மாதிரி ஏரியாஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நல்லா திக்கான ஒரு கோட்டிங் வந்து நான் குடுத்துக்கிறேன். இது பார்த்தீங்க அப்டின்னா 5 டூ 8 மினிட்ஸ் வரைக்கும் வந்து ட்ரை பண்றதுக்கு விடலாம். ஸோ அதுக்கு நான் ஒரு 5 மினிட்ஸ் விட்டுக்கிறேன். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்க்கறதுக்கு இப்படி தான் கைஸ் இருக்குது. இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல நனஞ்ச துணி எடுத்துக்கோங்க. இதுக்குன்னே ஒரு கிளாத் மாத்தி வச்சாலும் பரவால்ல. இப்ப நான் இத வந்து நல்லா வைப் பண்ணிக்கிறேன். ஸோ வைப் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வைப்லயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். நான் அப்ளை பண்ணியிருந்த இடத்துல மட்டும் ஹேர வந்து காணோம். ஸோ இந்த மாரி தான் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பக்காவா வந்து ஹேர ரிமூவ் பண்ணி குடுக்கும். ஸோ ஸ்கின்னோட சர்ஃபேஸ்லருந்து வளரக்கூடிய ஃபுல் ஹேரையும் பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிருச்சு. இப்ப இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மிச்சம் இருக்கிறதையும் வந்து நான் வைப் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னோட கையில வந்து அந்த ஷேட் டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். மத்த ஏரியால இருக்கிறத விட நான் அப்ளை பண்ணியிருந்த ஏரியால வந்து கொஞ்சம் ஸ்கின் பார்த்தீங்கன்னா, பிரைட்டன் ஆன மாரி தெரியும். ஸோ இந்த மாரி சூப்பரான ரிசல்ட் வந்து இது குடுக்கும் கைஸ். ஸோ கைஸ் நான் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு பேட்ச் ஆஃப் ஹேர் தான் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன். அதனால பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் வச்சிருந்தேன். நீங்க இப்போ வந்து ஃபுல் கால்ல எடுக்குறீங்க, இல்லன்னா கையில எடுக்குறீங்க அப்டின்னா, நீங்க வந்து அப் டூ 10 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம். மேக்ஸிமம் வந்து 10 மினிட்ஸ். அதுக்கு மேல வந்து போகாம இருக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம ஸ்கின்ல எப்படி அது ரியாக்ட் ஆகும் ரொம்ப நேரம் இருந்தா அப்டின்னு தெரியாது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அப் டூ 10 மினிட்ஸ் வச்சுக்கலாம். அப்ளை பண்ணிட்டு 10 மினிட்ஸ் நீங்க டைம் பார்த்து விட்டுட்டீங்கன்னா, 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அது கண்டிப்பா அந்த ஹேர் ஃபாலிகிள்ஸ்ல வந்து போய் அது வந்து எப்படி சொல்றது? டிஃபார்ம் பண்ணிரும். ஸோ ஹேர வந்து ஈஸியா நம்மளால ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அப்படிதான் பார்த்தீங்கன்னா, இது ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இது வந்து நேச்சுரல் தான். கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, நமக்கு மோஸ்ட்லி யாருக்குமே சைட் எஃபெக்ட்ஸ் வரதுக்கு சான்ஸ் இல்ல. ஸோ இது வந்து நான் எதர்ச்சியா பார்த்தது தான். இல்ல வைரலா போன ப்ராடக்ட் கிடையாது. யாரும் சஜெஸ்ட் பண்ணது கிடையாது. சும்மா நம்ம ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணுவோம்ல, சும்மா ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தேன். அப்படிதான் இது வாங்குனேன். பட் ஸ்டில் சூப்பரா ஒர்க் ஆகுது அப்படிங்கும்போது, இது வேற லெவல் ப்ராடக்ட் தான். அண்ட் இதுல பார்த்தீங்கன்னா, எம்ஆர்பி வந்து 300 போட்டிருக்காங்க. 300 வராது. ஒரு 150, 200க்குள்ள தான் வரும். பட் இது வந்து பெயின்லெஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, 100% ஹேர ரிமூவ் பண்ணுது. ஸோ தாராளமா நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும்போது, நீங்க சின்னதா வாங்கி ட்ரை பண்ணிட்டு, உண்மையாவே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, நீங்க வந்து பெரிய பேக் கூட வாங்கி ட்ரை பண்ணிக்கலாம். அண்ட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரேசர் யூஸ் பண்றதுக்கு டைம் இல்ல. ரேசர்னா பார்த்தீங்கன்னா, ஹேர் எல்லாம் வருதா அப்படின்னு பார்த்து பார்த்து ரிமூவ் பண்ணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா அப்ளை பண்றோமா வைப் பண்ணி எடுத்துட்டே இருக்கலாம். ஸோ ஈஸியா டைம் சேவ் பண்ணலாம் இது யூஸ் பண்ணும்போது. ஸோ அந்த மாரி அவசர அவசரமா எங்கேயாவது போறீங்க, உங்களுக்கு ஹேர் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாலாம் இந்த ப்ராடக்ட்ட தாராளமா யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட லிங்க் கிடைச்சதுன்னா, நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும், பின்டு கமெண்ட்லயும் குடுத்துர்றேன். செக் பண்ணி பாருங்க. எஸ் காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. டேக் கேர்.